அனைவருக்கும் இனிய மகிழ்வான வணக்கங்கள். 21/5/2024 செவ்வாய்க்கிழமை தினத்தந்தி நாளிதழில் உள்ள செய்தி. தஞ்சையில் ஒரு மெரினா, அலைகள் கொஞ்சி விளையாடும் புதுப்பட்டினம் கடற்கரை. இந்த செய்தியை ரசித்து வாசிக்கிறார் ரா வீரபாண்டி, வீடியோ எடுக்கிறார் ரா புனிதச்செல்வி. செய்தித்தாள் படித்து பழகட்டும் குழந்தைகளை உற்சாகப்படுத்துவோம். வணக்கம், என் பெயர் ரா வீரபாண்டி. நான் 4வது போகிறேன். நான் தினத்தந்தி இதழில் வந்த இதை படிக்கப் போகிறேன். மலைநாடில் சேரநாடு யானைகளை உடைத்து தென்னாகிய பாண்டி நாடு முத்து உடையது. தென்னை நாடு சற்றென்று உடைந்து சோழ நாடாக உடைத்து உயிர் கொடுத்ததால் எல்ல நாட்டில் விட சோழ நாடே சிறந்த என்கிறது பழமையான பாடல் ஒன்று. புதுப்பட்டினம் கடற்கரை. இயற்கை தனது கருணை வாரி வழங்கும் நெல் மண்களை மிகுதியாக விளைவிக்கும் இந்த சோழ நாட்டில் தன் கருணை கண்களை மூடி வர்ஷினின் கோரப்பிடியை இருக்கப்பட்டு இங்கே தன் இயற்கையாகவே நெல் மிகுதியாக விளையும் சோழ பூமியில் வயல் வளர்ச்சி மத்தியில் புதுப்பட்டினம் என பகுதியில் கடல் அழகு கனவாக இருந்தது. தமிழகத்தின் நீர் வேளாண்மை நாடு நீர்வளர்ப்பு நாடு என்று அறிவித்தது. ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டத்தில் அமைநாடு காவேரி ஆறு இழங்கிறது. காவேரியின் கிளையை நகர்த்தி அதிகமாக பாயும் டெல்டா மண்ணில் சென்னை மெரினா போல ரம்மியான கடற்கரையாக கண்முன் பறந்தது. விரிந்து எழில் இருந்த படையத்தில் புதுப்பட்டினம் கடற்கரை. தஞ்சை ஒரு மெரினா. தஞ்சை மாவட்டத்தில் சேதுபாவத்தில் அருகில் உள்ள தஞ்சை மெரினாவுக்கு சமீப கால படையேற்றி வரும் சுற்றுலா பயணிகளை எண்ணிக்கை அதிகரித்தது. தஞ்சை மண்ணில் அமைந்தது பீச்சுகளில் சகவாசம் சுற்று குறைவு. பீச்சுகளை தேடி இந்து பதிவு மக்கள் நேரு நாடு பயணம் மேற்கொள்ள வேண்டி இந்த துளரில் தஞ்சை மாவட்டம் மக்கள் மீது கடல் காற்றை வீசி அருள்படுத்தி வருகின்றது. புதுப்பட்டினம் பீச் இந்த பகுதியில் தற்போது பிரபலமான தொடங்கி உள்ளார். மிச்சமீதி தஞ்சை மாவட்டத்தில் மக்களின் எண்ணிக்கம் சுற்றுலா தணிந்து வந்த எல்லாம் பட்டுக்கோட்டை போற சோஷனி சேதுபாவசத்தில் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்து மக்களுக்கு புதுப்பட்டினம் கடற்கரை சிறந்த பொழுதுபோக்கு தலமாக மாறியுள்ளன. சுவாரஸ்யமாக உள்ள 1 கிலோமீட்டர் தூரத்தில் அதிகமாக மணல் தூரப்பு நில வனத்தை தழுவி
இல்லை என குழப்பத்தை ரசிக்க வைத்தன. கடல் பரப்பு என கவனை கொள்ளைக்குள் இருக்கிறது. புதுப்பட்டினம் கடற்கரை அந்தீசாரம் வேலை குடும்பத்தார் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அசுவாசமாக உள்ள வரை ஏற்ற கடற்கரை வர விடுமுறை நாட்களில் அலுவலகம் ஊராட்சியில் கூடி வளவலாக அறிவித்து வரும் புதுப்பட்டினம் சென்னை மெரினா அளவுக்கு இல்லை என்றால் எழும் மெரினாவை போல குதிரை சுவரில் சிறுவர்கள் விளையாட பயணிகள் உட்பட கடை வீதிகளில் சுண்டல் மற்றும் தின்பண்டங்கள் விற்பனை என கட்டினது. வருவதை கணமுதி இருந்து பல்வேறு ஊரில் இருந்து கார், வேன், மோட்டார் சைக்கிள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புதுப்பட்டினம் கடற்கரைக்கு வந்து வண்ணம் உள்ள. இதனால் வாகனம் நெரிசல் ஏற்பட்டது. புதுப்பட்டினம் கடற்கரை சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்லும் வகையில் புதிதாக சாலை வசதி ஏற்பட்டது. இந்த வாகனங்கள் நெரிசல் என்று வெளியிடுகிறது. மற்றுச்சாலை உருவாக வேண்டும். குடிநீர் கழிவறை இடைமாற்றுதல், அரை மின்விளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்ய தவற வேண்டும் என்பது இந்த பதிவில் மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இந்த சுற்றுலா வசதிகளை மேம்படுத்துவதற்கு குறித்து போசானி MLA அசோக்குமார் சேதுவாக ஒன்றிய குழு தலைவர் முத்துமணிக்கு மாவட்டம் சுற்றுலாவை அலுவலராக சங்கம் மற்றும் அதை செய்வ மேற்கொண்டு அதற்கு இயற்கை மேல் கொண்டு வருகிறது. சேதுபாத சந்திரம் எங்களை சேர்த்தரம் ஜன்னத்தில் கடலே உங்கள் உலகில் நின்று அடுத்தபடியாக புதுப்பட்டினம் கடற்கரை வருகிறது. மகிழ்வும் நன்றிகளும்.